இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட MDBfixer சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் சதுரமான சக்க குச்சி, அதாவது இந்த ஜன்னலுக்கு சைடில் வர பீடிங் குச்சி வேஸ்ட்டானது, இந்த மாதிரி கரடு முரடாக இருக்க குச்சியை வந்து பார்த்திங்கன்னா ஒரே சேஃபாக கைப்பிடி போல் ஒரே உருண்டையாக மாற்றுறது எப்படின்னு பார்க்கலாம். வெவ்வேறு சைஸில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சதுரமான சட்ட பலகை எடுத்துக்கங்க. 4 இன்ச் அகலமுள்ள பலகையை. அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ 13 mm ஹோல்ஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு என்ன சைஸ் ஹோல்ஸ் குச்சி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்குங்க. அது சைடில் ஒட்டின மாதிரி 2 கோடு போட்டுவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 சென்டிமீட்டருக்கு மேலே வர மாதிரி ஒரு காடி போட்டுக்குங்க 2. அதாவது அந்த 1/4 இன்ச் பிளேடு அதில் உட்கார்ற மாதிரி. உங்கள்கிட்ட இந்த மாதிரி மிஷின் இல்லைன்னா 2 பிளேடை ஒரே ஃப்ரேமில் மாட்டி அறுத்தாலும் இந்த மாதிரி காடி விழுந்துருங்க. அடுத்தது இந்த மாதிரி 1 இன்ச் சைஸில் 4 பிட்டு எடுத்துக்கங்க. ரொட்டேஷன், அதாவது அந்த ட்ரில்லிங் மிஷினுக்கு ரொட்டேஷனுக்கு எதிர் சைடு பல்லு வர மாதிரி நீங்கள் 2 சைடுமே 2 பிளேடு ஃபிக்ஸ் பண்ணி விட்டு அந்த பிளேடு கழண்டாமல் இருக்கிறதுக்கோசரம் ஸ்க்ரூ போட்டு வச்சுங்க. இந்த பிளேடு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது இந்த பல்கள் வந்து வெளியே தெரிகிற மாதிரி காடி போட்டால் போதுமானதுங்க. அப்படி உங்களுக்கு வந்து பல்கள் வெளியே தெரியலனா உள்ளே ஒரு கம்பி வச்சு கூட பிளேடு கொஞ்சம் ஹைட் பண்ணிக்கலாம். 4 பக்கம் ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தகட்டல் இல்லாமல் ஒரே ரவுண்டாக வருங்க. ட்ரில்லிங் மிஷின் ரொட்டேஷனுக்கு எதிர்த்தாப்பில் பல்லு வெட்டுற மாதிரி இருக்கணுங்க. இதாக பாருங்கள், இந்த வாட்டத்தை பார்த்துக்குங்க. இது இந்த சைடும் இது இந்த சைடு சாஞ்ச மாதிரி இருக்கணுங்க. அப்போ தான் பர்ஃபெக்டாக செதுக்க முடியும். என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு சைடு ட்ரில்லிங் மிஷினில் உட்கார மாதிரியும் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸில் உட்கார மாதிரியும் குலவா அடிச்சுக்குங்க. குலவா அடித்து ட்ரில்லிங் மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டுங்க. கொஞ்சம் ஃபினிஷிங் ஆகணுங்க. ஒரு 1/2 குச்சினாச்சும், அதாவது ஒரு 1/2 இன்ச்சுனாச்சும் கடையணுங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு இந்த பிசிறு எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக கடையுதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வேகத்தை அதிகரித்து ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா சல்லுன்னு உங்களுக்கு இந்த குச்சி வந்து பார்த்திங்கன்னா உருண்டையாக பர்ஃபெக்டாக மாறிடுங்க. அல்லது உங்களுக்கு குச்சி கொஞ்சம் கடுசாக இருந்துச்சுன்னா புகை வர மாதிரி இருக்குங்க. அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டுங்க. உங்களுக்கு பர்ஃபெக்டான குச்சி தயாருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே நிமிஷத்தில் உங்களுக்கு ஒரு 2 அடி குச்சி ரெடி ஆகிடுச்சுங்க. பர்ஃபெக்டாக உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வந்துருச்சுங்க. இதை இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் பண்ணும். கொஞ்சம் கரடு முரடாக செதால் மாதிரி இருக்குதுங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரஃப்பான எமரி ஷீட் வச்சு கையில் பிடிச்சி விட்டு நீங்கள் மிஷின் ரன் பண்ணிங்கன்னா அந்த பிசுறு பாருங்கள் தூள் கொட்டும். கொட்டினதுக்கப்புறம் இந்த சைடு பிசுறுலாம் போய் ஒரே ஃபினிஷிங் ஆகிடுங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பைக்கு தேவையான கைப்பிடினா ஒரே அளவாக இருந்தால் போதுங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சமையலுக்கு தேவைப்படுற ஸ்பூன் செய்யணும்னா ஒரு சைடு மொத்தமாகவும் ஒரு சைடு மெலிசாக வேணுமா, எந்த சைடு மொத்தம் வேணுமோ அந்த சைடு கம்மியாகவும், எந்த சைடு மெலிசாக வேணுமோ அந்த இடத்துல கொஞ்சம் காகிதத்தை அழுத்தி பிடிச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டேப்பராக ஃபினிஷிங் ஆகிடுங்க. அதுக்கு அடுத்தது நைஸ் எமரி ஷீட்டில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வார்னிஷ் ஃபினிஷிங் வந்துடுங்க. இப்போ பர்ஃபெக்டான குச்சி ரெடிங்க. இந்த குச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நீங்கள் பைகளுக்கு யூஸ் பண்ணலாங்க. அதாவது இந்த துணிப்பை வரும் பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காய்கறி வாங்குறதுக்கோ மளிகை பொருள் வாங்குறதுக்கோ கொண்டு போவீங்க. ஆனால் அந்த பைப் வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்க மாட்டாங்க. மலிவான பைப்பாக கொடுத்ததுனால அது உடஞ்சி போயிடும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி குச்சியை யூஸ் பண்ணிக்கலாங்க. அல்லது நீங்கள் தொட்டாங்குச்சியை இந்த மாதிரி நல்லா ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்பூனாக மாற்றும் பொழுது அது கைப்பிடியாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த தேங்காய் தொட்டியில் ஸ்பூன் செய்கிற வீடியோலாம் என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் போய் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம். தௌலத் பாஷா. வணக்கம்.